ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டெட்பூல் அண்ட் வொல்வரின் மூவி வந்து ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 1 பில்லியன் வரைக்கும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட என்ன தெரிஞ்சு இப்போ வந்து 900 சம்திங்ல வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன். ஸோ இந்த வாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து 1 பில்லியனை தாண்டிடும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து டிசியோட அந்த ஜோக்கர் படத்தோட ஹையஸ்ட் R-rated மூவி பாக்ஸ் ஆஃபீஸை வந்து பிரேக் பண்ணிடும் இந்த மூவி. ஸோ பாப்பா வந்து இந்த வருஷம் கடைசியில் கூட வந்து ஜோக்கர் 2 வந்து ரிலீஸ் ஆகுது அக்டோபர் மாதம். ஸோ இந்த ரெக்கார்டை வந்து திருப்பி வந்து ஜோக்கர் வந்து கிளைம் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்டோபர் மாதம் பார்ப்போம். பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்து தங்களோட கேரக்டர்ஸ் வந்து ரீப்ரைஸ் பண்ணி இந்த மூவில வந்து நடிச்சிருந்தாங்களோ நம்மளுக்கு தெரியும் யாரை நடிச்சாங்கன்னு. வெஸ்லி ஸ்னைப்ஸ் வந்து பிளேட் கேரக்டர் வந்து ரிட்டர்ன் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாம வந்து ஜெனிஃபர் கார்னர் வந்து எலக்ட்ரா கேரக்டர்ல இருந்து அப்படி ரிட்டர்ன் ஆறாங்க. ஸோ கேம்பிட் இவர் வந்து ஆக்சுவலா வந்து படம் இல்லை இவருக்கு எதுவுமே, பட் ஆனால் வந்து படம் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து கடைசியில் வந்து கிடப்பில் போட்டுருச்சு. ஸோ அவர் வந்து திருப்பி கொண்டு வந்தது. இந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு டோனி ஸ்டார்க்கு, அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து வருவாரான்னு. இந்த படத்துல இல்லை, பட் ஆக்சுவலா வந்து அது வந்து நடந்திருக்கு. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் வந்து இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல வந்து நம்ம டெட்பூல் வந்து, அதாவது வேர் வில்சன் வந்து டைம் டிராவல் பண்ணி 2018 போயிட்டு அவெஞ்சர்ஸ் டவர்ல போயிட்டு பேச போவாரு. அவெஞ்சர்ஸ்ல வந்து என்னை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூவில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாப்பி ஹோகன் இருப்பாரு. ஸோ ஹாப்பி ஹோகன்ட்ட போயிட்டு வந்து டெட்பூல் வந்து பேசுவாரு, என்னை அவெஞ்சர்ஸ் சேர்த்துக்குங்கன்னு. ஆக்சுவலா இந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எழுதப்பட்டுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து டோனி ஸ்டார்க்கு, ஹாப்பி ஹோகன், அதுக்கப்புறம் வந்து டெட்பூல், இவங்க 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகி தான் இந்த சீன் இருந்துச்சா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல டயலாக்லாம் எழுதிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ராபர்ட் டவுனி ஜூனியருக்கே அனுப்பிச்சு வச்சுட்டு டயலாக்லாம் அவரும் வந்து படிச்சு பார்த்தாராம். ஸோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மார்வல் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த 2 நாள்ல வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து டாக்டர் டூமா வந்து MCU வந்து நடிக்க போறதா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம வந்து அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து டெட்பூல் பார்ப்போம். பார்த்துட்டு என்னடா டோனி ஸ்டார்க்லாம் இருக்காரு, கேமியா பண்ணிருக்காரு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறும். அடுத்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம டாக்டர் டூமா வந்து திருப்பி ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது கேட்கும்போது கொஞ்சம் வியர்டாக தான் இருந்திருக்கும். அது ஒரு நல்ல ஒரு முடிவு தான் பண்ணியிருக்காங்க அந்த சீன் வந்து வைக்காம இருக்கிறதுக்கு. பட் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த RDJ வந்து டாக்டர் டூமா கொண்டாந்ததே வந்து ஒரு மிக்சடு ரிசப்ஷன் தான். எனக்கு பார்ப்போம், மேபி வந்து அடாப்ட் பண்றது வந்து நல்லா அடாப்ட் பண்ணி வந்து கெயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம மூவில பார்த்தா அதே சீன் தான் இப்போ வந்து ஹாப்பி ஹோகன் வந்து எப்படி வந்து டெட்பூல் வந்து அவெஞ்சர்ஸ்ல இருந்து சேர்க்க மாட்டேன்னு சொன்னாரோ அதே சீன் தான் நடக்கும். பட் ஆனால் வந்து வித் டோனி ஸ்டார்க்கு வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இந்த சீன்ல நடக்கக்கூடியது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா வந்து ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. அவெஞ்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஒரு சீன்ல இருக்கிற மாதிரி, அவங்க எல்லாருமே வந்து நம்ம டெட்பூலை வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு சீன் இருந்துச்சா. பட் ஆனா வந்து எல்லா ஆக்ட்ரஸையும் வந்து ஒரே இடத்துல வந்து கொண்டு வர முடியாதுல்ல, ஷெட்யூலிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கே வந்து பாதி காசு போயிடும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுல. அதுவும் வந்து வேணான்ட்டாங்க. அது வந்து என்ன சீனா இருந்திருக்கும்னா, ஸோ டெட்பூல் வந்து இந்த அதே மாதிரி தான் டெட்பூல் வந்து இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் சேர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்க சேர்க்க மாட்டேன் சொன்னோடனே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கிண்டல் பண்ற மாதிரி ஒரு சீன் மாதிரி இருக்கும் டெட்பூல். ஸோ டெட்பூலோட கேரக்டர் தான் நமக்கு தெரியுமே, எல்லாரையும் வந்து கலாய்க்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து இதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியோட ரைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மூவில வந்து 2 முக்கியமான கேமியோஸ். ஸோ அது மட்டும் இல்லாம டேர்டெவில் வந்து இந்த மூவில வந்து அப்பியர் ஆகிறதுக்கும் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சா. ஸோ நம்ம வந்து நெட்ஃபிளிக்ஸ் டேர்டெவில் கிடையாதுங்க, நம்ம வந்து 2003 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு டேர்டெவில் மூவி வந்திருக்கும். பென் ஆஃப்லெக் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் வந்து நடிக்க வைக்கிறதா முயற்சி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன காரணமா இருந்திருக்கும்னா, ஸோ பென் ஆஃப்லெக்கும் ஜெனிஃபர் கார்னர் இருக்காங்களே, ஸோ இவங்க 2 பேரும் வந்து அந்த மூவி செட்ல தான் வந்து பார்த்து வந்து லவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி சைல்ட்லாம் வந்து பெற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஃபுல்லாக டைவர்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ திரும்பி வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒரே சீல வந்து நிற்க வைக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். ஸோ அது மேபி அதனால கூட வந்து பென் ஆஃப்லெக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒத்துக்காம இருந்திருக்கலாம். மேபி வந்து சீக்கிரம் பிளாஸ்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம், நிறைய கேரக்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து அப்படிதான் வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க ஹென்ரி கேவிலோட உல்வரின். ஐ திங்க் வந்து ஹென்ரி கேவில வந்து நம்ம வந்து படத்துல வந்து மெயின் உல்வரினா வந்து MCUல பார்க்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மூவில வந்து ஹியூ ஜாக்மனுக்கு கிடைச்ச ரிசெப்ஷன் வந்து வேற லெவலு. ஸோ டக்குனு வந்து இவரை வந்து ஒதுக்கிட்டு நம்ம வந்து ஹென்ரி கேவில வந்து மெயின் உல்வரினா போட முடியாது, ஃபேன்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு வந்து அவர் வந்து ஒரு சைடு ஒரு மல்டிவர்ஸ் உல்வரினா தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி வந்து ஹியூ ஜாக்மன் வந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து உள்ள கொண்டு வரலாம். ஸோ இதுதான் வந்து இந்த படத்துல வந்து டெலீட் பண்ணப்பட்ட ஸ்கிராப்டு ஐடியாஸ். ஸோ இந்த மூவில நிறைய ஐடியாஸ் வந்து விட்டு போயிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அவங்க சொல்லல ரைட்டர்ஸ். இந்த 2-3 சீன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க டெட்பூல் உல்வரின் பத்தி? இந்த கேமி வந்து வந்திருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா? உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக்ல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.